வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகரும் அரசியல்வாதியுமான கமல்ஹாசன் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற கருத்துக்கு இது ஆபத்தானது மற்றும் தவறானது என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சனிக்கிழமையன்று தனது கட்சியான மக்கள் நீதி மய்யம் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய கமல்ஹாசன், இந்தியாவுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல்கள் தேவையில்லை, ஏனெனில் அவை பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றார். கூட்டத்தின் போது எம்என்எம் இன் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கமல்ஹாசன் 2014 அல்லது 2015 இல் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டிருந்தால் அதன் விளைவு ஒரு முழுமையான அரசியல் வெற்றியை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று வாதிட்டார். இது சர்வாதிகாரத்துக்கும் பேச்சு சுதந்திரத்தை இழந்து ஒரே தலைவரின் கையில் அதிகாரம் குவிவதற்கும் வழிவகுத்திருக்கும் என்று அவர் எச்சரித்தார். சாத்தியமான விளைவுகளை அவர் கொரோனா வைரஸை விட ஆபத்தான நோயுடன் ஒப்பிட்டார். அதில் இருந்து இந்தியா குறுகிய காலத்தில் தப்பித்தது. ஐரோப்பா மற்றும் ரஷ்யாவுடன் ஒப்பிடுகையில் ஹாசன் குறிப்பிட்ட நாடுகளை குறிப்பிடவில்லை என்றாலும் சில பிராந்தியங்களில் ஒரே நேரத்தில் தேர்தல் தோல்விகளை எடுத்துக்காட்டினார். அவர் தனது கருத்தை விளக்குவதற்கு ஒரு ஒப்புமையை பயன்படுத்தினார். அனைத்து போக்குவரத்து விளக்குகளும் ஒரே நேரத்தில் மாறினால் என்ன நடக்கும் என்று கேட்டார். வாக்காளர்கள் சிந்திக்கவும் தகவலறிந்த தேர்வுகளை செய்யவும் நேரம் தேவை என்பதை வலியுறுத்தினார். எம்என்எம் பொதுக்குழு கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிர்ப்பு உட்பட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரசியலில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயதை 25 21 ஆக குறைக்க மத்திய அரசை ஒரு முக்கிய தீர்மானம் வலியுறுத்தியது. இது தவிர தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 5,000 புதிய உறுப்பினர்களை சேர்த்து உறுப்பினர் சேர்க்கையை விரிவுபடுத்தும் திட்டத்தை அக்கட்சி அறிவித்தது. எதிர்கால தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஒரு பூத்துக்கு 5 உறுப்பினர்களை நியமித்து பூத் அளவிலான குழுக்களை பலப்படுத்தவும் கட்சி திட்டமிட்டுள்ளது. பிற தீர்மானங்கள் சாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு, உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரமளித்தல் மற்றும் வறுமையை நிவர்த்தி செய்ய உலகளாவிய அடிப்படை வருமானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.